மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், டைபிஸ்ட், கேஷியர் போன்ற பணியிடங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் வந்து உயர்நீதிமன்றத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைபிஸ்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டோடு சேர்த்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் 350க்கு 216 மார்க் வந்து வாங்கியிருக்கணும். அது 350க்கு 216 வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து டைபிஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் 75க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 65.357 மார்க் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா. நெக்ஸ்ட்டு கேஷியர் போஸ்டிங்க்கு மேக்ஸிமம் 75க்கு பிசி அதர் தென் பிசிஎம்மாக இருக்கீங்கன்னா 65.357 மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு எம்பிசி டிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 63.214 மார்க் வந்து வாங்கியிருக்கணும் இந்த கேஷியர் போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங்கு ஜென்ரல் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 75க்கு 65.357 மார்க் வந்து எடுத்துருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியில் உமன்னா வரீங்க அப்படின்னா 62.143 மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். பிசி ஓபிசிஎம் கேட்டகரியில் வரீங்கன்னா 62.143 வந்து எடுத்துருக்கணும். பிசி ஓபிசிஎம் உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 60 அதாவது 75க்கு 60 எடுத்திருந்தாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க குவாலிஃபைட் ஃபார் த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு. அதிலே பிசிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா பிசிஎம்மாக இருக்கீங்கன்னா 350க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 56.786 அதாவது 786 மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். பிசி டிசி பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா 57.857 மார்க் வந்து எடுத்துருக்கணும். எஸ்சி 63.214 மார்க் வந்து எடுத்திருந்தாவே நீங்கள் வந்து குவாலிஃபைடு. எஸ்சி பிஎஸ்டிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா 61.071 மார்க் வந்து எடுத்திருக்கீங்கன்னாவே நீங்கள் குவாலிஃபைட் ஃபார் த வைவாஸ் எக்ஸாமினேஷன், அதாவது அடுத்த வைவாக்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க. ஸோ வைவா எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுவுமே இப்போ வந்து வெளியிட்டுட்டாங்க. அவங்களோட நேம் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா. இல்லை கட் ஆஃப் மதிப்பெண் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வைவா வந்து யாரோட நேம் லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஷார்ட் லிஸ்ட்னு பார்க்கலாம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க வைவாஸ் இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வைவாக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஷார்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நேம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஷார்ட் லிஸ்ட் எந்த போஸ்டிங்க்கும் அவங்க ஷார்ட் லிஸ்ட் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க வைவா எக்ஸாமினேஷனுக்காக இன்டர்வியூக்காக கொடுத்துருக்காங்க. எந்த என்னைக்கு வந்து இன்டர்வியூனா 2 நாட்கள் வந்து இன்டர்வியூ நடைபெறும். எந்த இடத்துல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் டு பி கண்டக்டட் ஃபார் த ஜுடிக்கல் ரெக்யூப்மெண்ட் செல் 6th floor 9th அதாவது 9 floor ரெக்கார்ட் பில்டிங் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் சென்னை 600104 அப்படின்ற அட்ரஸ்க்கு அதாவது 3/3/2025 திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து வைவா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அந்த வைவாவில் உங்களுடைய நேம் லிஸ்ட் இருக்கான்னு முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா எம் கோகுல் அப்படின்றவர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அண்ட் கேஷியர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது வைவாக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி விஜயராஜா அப்படின்றவர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்போனா 3ஆம் தேதி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய நேம் லிஸ்ட் இருக்கான்னு சொல்லி எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே மேலே ஏரோ மார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் போயிட்டு உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் பேர் பாலா அப்படின்னா ஸோ பாலா அப்படின்ற பேர் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, அண்ட் நீங்கள் என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது கரெக்டாக வருதான்னு பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க கேட்டகிரின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேட்டகிரி 4ஆம் தேதிக்கு இருக்குது. மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4ஆம் தேதிக்கு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க போகும்போது உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயின்னு சொல்லிடுறேன். 4ஆம் தேதி டியூஸ்டே வந்து அடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா வைவா இருக்குது. அவங்களோட நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நேம் லிஸ்ட் இருக்கா அப்படின்றதே பார்த்துக்கோங்க. பிஃபோராகவே 8 o'clock அந்த கேம்பஸ்க்குள்ளே வந்து போயிடுங்க. ஸோ யாருக்காவது இன்ட்ரி சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தானா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உங்கள் நேம் லிஸ்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா.
ஓகே, உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களோட நேம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டவுட் இருந்தால். போகும்போது கேண்டிடேட் கண்டிப்பாக ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லை ஓட்டர் ஐடி ஒரிஜினல் கண்டிப்பாக கூட ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும். உங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினலும் ப்ளஸ் 2 செட் ஜெராக்ஸும் நீங்கள் வந்து கூட எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, இல்லை நீங்கள் டிசேபிளாக இருக்கீங்க, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, டிசி, ஓகேங்களா? இன்னும் ஏதாவது கொஞ்சம் டைப்பிஸ்ட்டு முடிச்சிருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அவ்வளோ இல்லைன்னா முன்னுரிமையில் வேறு எதாவது இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் கூட எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. எல்லாமே உங்களோட சொந்த செலவு தான் நீங்கள் கண்டிப்பாக வர மாதிரி இருக்கும். ஸோ டேட் அண்ட் எக்ஸ்டெண்ட் பற்றி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஃபார் த சேஞ்ச் டேட் டைம் ஆர் ரெவென்யூ வில் நாட் பி என்டையர் அண்டர் த நீங்கள் வந்து லேட்டாக போயிட்டீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பிஃபோர் 8:30னா 8 o'clock கேம்பஸ்குள்ளே வந்து போயிடுங்க. ஓகேங்களா? உங்களோட நேம் லிஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், நீங்கள் வந்து போய்ட்டு செக் பண்ணி உங்களோட நேம் இருக்கா, நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழி ஹடி சேனல்.